ஜெர்மனியில் தஞ்சமடைந்திருந்த இலங்கை குடும்பம் ஒன்றை நாடு கடத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இலங்கையில் ஏற்பட்ட வன்முறையில் தங்களது வீடு எரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கிருந்து தப்பி ஓடி ஜெர்மனியில் தஞ்சமடைந்த முஸ்லிம் குடும்பம் ஒன்றை நாட்டை விட்டு வெளியேற்ற லெவர்குசன் நகர நிர்வாகம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. ரிபாஸ் முகமது ரவுஃப் என்பவரது குடும்பத்தின் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து கொலோன் நிர்வாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவும் 2023 ஆண்டு நவம்பர் மாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது. எனினும் இந்த குடும்பம் ஜெர்மனியில் நன்கு ஒருங்கிணைந்து வாழ்ந்து வருகிறது. பெற்றோர் இருவரும் வேலை செய்து வந்தனர். மூத்த மகள் பாடசாலை படிப்பை முடிக்க உள்ளார். இரு பிள்ளைகள் ஜெர்மனியிலேயே பிறந்தனர். கடவுச்சீட்டு இல்லாததால் இவர்களை இதுவரை நாட்டை விட்டு வெளியேற்ற முடியவில்லை. கடவுச்சீட்டை சமர்ப்பித்தால் வசிப்பிட விசா வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறியதால் வழக்கறிஞரின் அறிவுரைப்படி குடும்பத்தினர் தங்களது கடவுச்சீட்டை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ஆனால் கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட லெவர்குசன் குடியேற்ற அலுவலகம் அந்த குடும்பத்தின் தற்காலிக வசிப்பிட உரிமையையும் அவர்களது வேலைக்கான அனுமதியையும் அதிரடியாக ரத்து செய்து மாற்றியது. இது ஒரு சட்டவிரோதமான மற்றும் துரோகமான நடவடிக்கை என்று லெவர்குசன் அதிகாரி கவுன்சில் குற்றம் சுமத்தியது. கொலோன் போன்ற பிற நகரங்களில் இத்தகைய சூழலில் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி விசா வழங்கும் நிலையில் லெவர்குசன் நகராட்சி மனிதாபிமானமற்றி நடந்து கொள்வதாக கூறப்பட்டது. கடவுச்சீட்டை சமர்ப்பித்தால் விசா தருவதாக தாங்கள் எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை. 2024 ஆண்டு அக்டோபரிலேயே இவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுவிட்டது என்று லெவர்குசன் நகர நிர்வாகம் தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளது. குடும்பத் தலைவரான ரிபாஸ் முகமதுவுக்கு சமீபத்தில்தான் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 18 வயதான மகள் ரம்லா, எனது நண்பர்கள் அனைவரும் எங்கேயே உள்ளனர். இலங்கையில் எனக்கு யாரையும் தெரியாது. நான் அங்கு மீண்டும் முதலிலிருந்து தொடங்க வேண்டும் என்று கண்ணீருடன் தெரிவித்தார்.